ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை மாசி குழம்பு செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் கறி லீஃப். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். நான் இப்போ இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம அப்படி மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம அப்படி கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட இந்த மசாலா ஆனியன் டொமேட்டோவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த 1/4 கப் புளி கரைசலை இதோட ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். இதை 5 நிமிஷம் இதை மூடி வைப்போம். நம்ம புளிக்கரைசல் ஊற்றணும். அதனுடைய பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் தேங்காய் எல்லாம் ஆட் பண்ண பிறகு நான் இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு தேவையான அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைப்போம். இது நல்லா கொதிச்சு இந்த குழம்பு நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம மாசித்தூள் போடுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாசிங்கிறது ஒரு வகையான காஞ்ச மீன். இது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த மாசி கிடைக்கும். இதை நம்ம வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாசி பவுடரை இதில் சேர்க்குறேன். இப்போ மாசித்தூள் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை அப்படி ஒரு ஓரமாக இதில் சேர்க்குறோம். நான் இதில் 3 முட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் முட்டை கூடுதலாக சேர்க்கும்போது அதுக்கு தக்கன அந்த மசாலா வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி 3 முட்டையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு இதை ஒரு 7 அல்லது 8 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ இந்த முட்டை நல்லா வெந்து குழம்பு செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முட்டை நல்லா வெந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு.
நம்ம இப்போ இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். முட்டை போட்டு மாசி குழம்பு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை மாசி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.